சட்டமன்ற தேர்தலுக்காக சொந்த ஊருக்கு வந்த மக்கள் மீண்டும் சென்னை திரும்ப வசதியாக நாளை 2 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து மதுரை விருதாச்சலம் வழியாக சென்னைக்கு முதல் முறையாக மெமு சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது. அதே போலவே திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழியாகவும் சென்னைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்குது. அதிக முன்பதிவில்லாத பெட்டிகளை கொண்ட இந்த சிறப்பு ரயில்கள் நாளை இயக்கப்பட இருக்கிறது. எந்த நேரத்தில் எங்கெல்லாம் நிற்க போகுது வாங்க விரிவாக இந்த வீடியோல பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐகானை போட்டுருங்க. அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரலாற்றிலேயே முதல் முறையாக திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு ஒரு மெமு ட்ரெயின் ஆபரேட் பண்ண போறாங்க. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்ல சென்னை டு திருச்சி தான் இந்த மாதிரி மெமு ஸ்பெஷல் ட்ரெயின் ஆபரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருச்சி வரைக்கும் வந்து அந்த மெமு ட்ரெயின் எல்லாமே மதுரை வரைக்கும் ஆபரேட் பண்ணாங்க. இப்ப இந்த எலெக்ஷன் டைத்துக்கு பாத்தீங்கன்னா சென்னையில திருநெல்வேலிக்கு டைரக்டா மெமு ட்ரெயினை ரன் பண்றாங்க. ஒரு லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் போற ஒரு மெமு ட்ரெயின் நம்ம சதர்ன் ரயில்வேல இதுவா தான் இருக்கும். சோ இந்த ஃபெஸ்டிவல் அதாவது இந்த எலெக்ஷன் டைம்க்காக இது ஆபரேட் பண்றாங்க. மேபி அப்கமிங் ஃபெஸ்டிவல் டைத்துல கூட ஆபரேட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குது. 06161 அப்படிங்கிற நம்பர்ல இந்த மெமு ஸ்பெஷல் ட்ரெயின் இன்று இரவு சென்னை எழும்பூர்ல திருநெல்வேலிக்கு போகுது. நாளை திருநெல்வேலி தாம்பரத்துக்கு ஆபரேட் ஆக போகுது. இன்று இரவு 11:50 மணிக்கு சென்னை எழும்பூர்ல புறப்படக்கூடிய இந்த மெமு சிறப்பு ரயிலானது நாளை காலை 10:45 மணிக்கு திருநெல்வேலிக்கு போகுது. திருநெல்வேலி தாம்பரம் போற டைரக்ஷன் தான் மக்கள் அதிக அளவில் பயன்படுத்த போறாங்க. 12 முன்பதிவில்லாத பெட்டிகளை கொண்ட இந்த சிறப்பு ரயிலானது 06162 அப்படிங்கிற ட்ரெயின் நம்பர்ல நாளை ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலியிலிருந்து ஏப்ரல் 26 மதியம் 1:20 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் கோவில்பட்டியில் 2:30 சாத்தூரில் 2:48 விருதுநகரில் 3:15 மதுரையில் 4 மணிக்கும் கொடைக்கானல் ரோட்டில் 4:35 திண்டுக்கல்லில் 5:02 திருச்சியில் 6:30 ஸ்ரீரங்கத்தில் 6:52 அரியலூரில் 7:34 விருதாச்சலத்தில் 8:08 விழுப்புரத்தில் 9:15 மணிக்கும் புறப்பட்டு செங்கல்பட்டிற்கு 10:38 தாம்பரத்திற்கு 11:45 மணிக்கும் இந்த சிறப்பு மெமு ரயிலானது சென்று சேர இருக்கிறது. நாளை மதியம் திருநெல்வேலியில் புறப்பட்டு இரவே சென்னைக்கு போயிடும். திங்கட்கிழமை வேலைக்கு போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் ஆபரேட் பண்றதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 12 முன்பதிவில்லாத பெட்டிகள் இருக்கிறது. நிறைய பேர் மைண்ட் செட் என்ன பார்த்தீங்கன்னா மெமு ட்ரெயின்ஸ்னா அதில் டாய்லெட்டே இருக்காது அப்படின்னு இன்ன வரைக்கும் நிறைய பேர் நினைச்சு தான் இருக்கீங்க. ஸோ மெமு ட்ரெயின்ஸ்ல டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லா கோச்லுமே அவைலபிளா தான் இருக்குது. இதே மாதிரி திருச்சியிலும் தஞ்சாவூர்ல தாம்பரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் ரன் பண்ண போறாங்க. இந்த ட்ரெயின்லயும் நிறைய அண்டர்ஸ் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ட்ரெயின் நம்பர் 06192 திருச்சிராப்பள்ளி தாம்பரம் ஒன் வே ஸ்பெஷல். திருச்சியிலிருந்து நாளை ஏப்ரல் 26 ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இந்த சிறப்பு ரயில் புறப்படும். இந்த சிறப்பு ரயிலில் 6 ஸ்லீப்பர் பெட்டிகள், 10 அன்ரிசர்வ்ட் 2 SLRD பெட்டிகள் இருக்கிறது. 6 ஸ்லீப்பர் பெட்டிகளுக்கான முன்பதிவு இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை ஏப்ரல் 26 காலை 8 மணிக்கு துவங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. இரவு புறப்படக்கூடிய ரயிலுக்கு நாளை காலை 8 மணிக்கு முன்பதிவு IRCTC இணையதளம் மற்றும் PRS ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். அதுபோக 12 அண்டர்சர்வ் கம்பார்ட்மெண்ட் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ல இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா அந்தோதயா எக்ஸ்பிரஸ் வேற வரும். அந்தோதயா போக இந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா மக்கள் பயன்படுத்தும் வகையில் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் ரன் பண்றாங்க. அதன்படி நாளை ஞாயிற்றுக்கிழமை திருச்சிராப்பள்ளியிலிருந்து 10:45 மணிக்கு புறப்படக்கூடிய தாம்பரம் சிறப்பு ரயில் தஞ்சாவூரில் 11:48 பாபநாசத்தில் 12:08 கும்பகோணத்தில் 12:24 மயிலாடுதுறையில் 12:52 சீர்காழியில் 1:11 சிதம்பரத்தில் 1:24 திருப்பாதிரிப்புலியூரில் அதிகாலை 2:02 விழுப்புரத்தில் 3:30 செங்கல்பட்டில் 4:55 மணிக்கும் புறப்பட்டு தாம்பரத்திற்கு திங்கட்கிழமை காலை 6:15 மணிக்கு சென்று சேர இருக்கிறது. இந்த ரயில் மொத்தமாக 12 அண்டர்சர்வ் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. டெல்டா மாவட்டங்கள்ல இருந்து சென்னை போறதுக்கு இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கங்க. அது போக 6 ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸ்லாட் பாத்தீங்கன்னா IRCTCல அப்டேட் ஆயிருச்சு. இதே போல மிக விரைவில் தென்னிந்தியாவின் முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலானது பெங்களூரு மும்பை வழித்தடத்தில் துவங்கப்பட இருக்கிறது. இதற்கான ஒப்புதலை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வழங்கி இருக்கிறார். தென்னிந்தியாவின் முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி ரயிலாக இந்த பெங்களூரு மும்பை ரயிலானது வர இருக்கிறது. நீண்ட நாட்களாகவே ஒரு கோரிக்கைகள் முன் வச்சிட்டு இருந்தாங்க. பெங்களூர்ல இருந்து மும்பை போறதுக்கு ஒரு ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் கனெக்டிவிட்டி வேணும் அப்படின்னு. அது ஒரு பிஸியான காரிடார்ல இப்ப கிட்டத்தட்ட இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் அலாட் பண்றாங்க. அதுக்கான அப்ரூவல் எல்லாமே கொடுத்துட்டாங்க. கமிங் சூன் அந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் பாத்தீங்கன்னா பெங்களூர் KSR பெங்களூர்ல இருந்து மும்பை சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் வரைக்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னொரு வந்தே பாரத் ஸ்லீப்பர் பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில இருந்து தார்பங்கா வரைக்கும் ஆபரேட் பண்றதுக்கு ரயில்வே போர்டுல இருந்து அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இப்ப 2 வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ரயில்வே போர்டு அப்ரூவல் கொடுத்திருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் ஸ்லீப்பரை பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர் மும்பை ரூட் வந்து ரன் ஆக போகுது. விரைவில் சென்னையில இருந்தும் இது போன்ற வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் இயக்கப்படும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. ஒவ்வொரு பிஸியான காரிடார்ஸ் பாத்தீங்கன்னா இப்பதான் அலாட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வடகிழக்கு இந்தியாவை இணைக்கும் வகையில கவுஹாத்தியிலிருந்து கொல்கத்தாவை இணைக்கும் வகையில வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் வாரத்தில் 6 நாட்கள் இயக்கப்பட்டு வருது. தென்னிந்தியாவுக்கு இந்த பெங்களூர் மும்பையும் தார்பங்கா வரைக்கும் ஒரு வந்தே பாரத் ஸ்லீப்பர் கமிங் சூன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்கன்னா டென்டேட்டிவா ஏப்ரல் 28 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ இப்போதைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எந்த புது ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு வீடியோல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் ஐகானை போட்டுருங்க. அப்போ நம்ம போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.